மைக்ரேனுங்கிறது தமிழில் ஒருதலை குத்துன்னு சொல்லுவாங்க. பொதுவாக அது வந்து பீரியாடிக்கலாக வரும், திரும்ப திரும்ப வரும், சரியாக தூக்கம் எல்லாட்டையும் வரும். ப்ரிசிபிடேட்டிங் ஃபேக்டர்ஸ் எதாவது இருக்கும், கஃபீன் சேர்ந்த ப்ரிப்ரேஷன், சாக்லேட் எதாவது சாப்பிட்டா வரும், சிலர் கூல்ட்ரிங்க்ஸ் குடித்தா வரும், சிலருக்கு வெயிலில் போயிட்டு வந்தால் வரும். இந்த மாதிரி பயங்கர இன்டென்ஸ் ஹெட்டேக் ஒரு சைடாக வரணும்னு கட்டாயம் இல்லை, ஒரு சைடில் ஆரம்பிக்கும், அப்புறம் எல்லா இடமும் வரலாம். ஆனால் அதோடு சேர்ந்து ஆரா, விஷுவல் ஆரா அல்லது வாமிட்டிங் இருக்கும், அசோசியேட்டட் சிம்டம்ஸ் இருக்கும். அந்த மாதிரி தலைவலி வரும்போது வாமிட்டிங் பண்ணும், அல்லது வாமிட்டிங் சென்சேஷன், நாசியா, கொமட்டல் இருக்கும், ஒன்றும் சாப்பிட முடியாது, சிவியர் ஹெட்டேக் இருக்கும். சிலருக்கு ஆறானா கண்ணுக்குள்ளே அப்படி கூட ஓடுற மாதிரி இருக்கும், அலாலையாக ஓடுற மாதிரி இருக்கும், விஷுவல் ஆரா அது பேர். ஆடிட்ரி ஆரா, சிலருக்கு காதில் ஒரு சத்தம் கேட்குற மாதிரி கூட இருக்கலாம். இந்த மாதிரி அந்த வேறு சென்ஸு, வேறு ரிலேட்டடாக வேறு சிம்டம்ஸ் இருந்தால் தான் அது பேர் கிளாசிக்கல் மைக்ரேன். அது மைக்ரேனில் பல தினசு இருக்குது, மைக்ரேன் வேரியண்ட்டு, வேறு வித்தியாசமான ப்ரெசன்டேஷனும் இருக்குது. டிப்பிக்கல் மைக்ரேன்னா அசோசியேட்டடாக வாமிட்டிங் இருக்கும், ஹெட்டேக் இருக்கும், நாசியா, கொமட்டல் இருக்கும், அல்லது இந்த விஷுவல் ஆரா அல்லது ஆடிட்ரி ஆரா, காதுக்குள்ளே ஏதோ ஒரு இறைச்சல் அந்த மாதிரிலாம் இருக்கலாம். சிலருக்கு ரொம்ப வாமிட்டிங் இருக்கும். இது வேஸ்குலர் ஹெட்டேக். இது வந்து அதில் இந்த இரத்த குழாயினால் அதில் வர்ற ஒரு டென்ஷனால் வர்ற தலைவலி. இதுக்கு பர்டிகுலராக அந்த மைக்ரேனுக்குரிய மாத்திரை போட்டால் தான் கேட்கும். அது ரிலீவிங் ஏஜென்ட், அந்த டைமில் மட்டும் போடக்கூடிய மாத்திரை இருக்குது. அதை போட்டு அதை நிறுத்திடலாம் ஒரு நாளில். அது ஒரு மாத்திரை இல்லை, அடுத்த மாத்திரை, வித்தியாசமான மாத்திரை 2-3 மாத்திரைகள் இருக்குது. அதெல்லாம் போட்டால் அதை அந்த அவாய்ட் பண்ணிடலாம், அந்த வலியை குறைச்சிடலாம். அப்புறம் ப்ரிவென்டார் இருக்குது, அது பீட்டா பிளாக்கர் இன்ட்ரால்னு ஒரு மாத்திரை இருக்குது, அது வந்து போடலாம். அல்லது ஃப்ளூனரசின்னு ஒரு மாத்திரை இருக்குது, அது வந்து டிசீஸ் மாடிஃபைங் ஏஜென்ட். இது வந்து ப்ரிவென்டார், வராமல் தடுக்கிறதுக்கு மருந்து இருக்குது. அது எப்பிலெப்சிக்கு போடக்கூடிய சில மாத்திரைகள் இருக்குது. அதை வலி இருந்தாலும் எல்லாத்தையும் மாதக்கணக்கில் போடணும். டெய்லி ஒரு மாத்திரை நைட்டு போட்டுக்கிட்டே வந்தால், இப்போ ஒரு வாரத்தில் 2 நாள் வந்துடுது தலைவலி அப்படின்னா, இந்த மாத்திரை ப்ரிவென்டார் இது போட ஆரம்பிச்சோன்னா அது 10 நாளைக்கு ஒருக்கா வரும், திரும்ப 15 நாளைக்கு ஒருக்கா வரும், திரும்ப 1 மாதம் 2 மாதத்துக்கு ஒருக்கா வரும், அப்புறம் அப்படியே நின்றுடும், 6 மாதம் ஆனால் நின்றுடும். அப்படி மருந்துகள்லாம் நல்ல மருந்துகள்லாம் இருக்குது, சைடு எஃபெக்ட் அதிகம் இல்லாத மருந்துகள்லாம் இருக்குது. அந்த ஏஜ் குரூப்புக்கு தகுந்த மாதிரி, அவங்க சைல்டு பேரிங் ஏஜ் குரூப்பாங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிவென்டார். வெறும் தலைவலி மாத்திரையை மட்டும் வாங்கி போட்டால் அந்த நேரம் கேட்கும், ஆனால் திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே தான் இருக்கும், போயிட்டே தான் இருக்கும். அதனால் அது அந்த டிசீஸ், அந்த தலைவலி வரும்போது போடுறதுக்கு மாத்திரை இருக்குது. அந்த ரிலீவிங் ஏஜென்ட் அதை போட்டுட்டு, எப்படி ஆஸ்மாவுக்கு ரிலீவிங் ஏஜென்ட் இருக்குது, அந்த நேரம் நீங்கள் உரியக்கூடிய மாத்திரை இருக்குது. ப்ரிவென்டார், அலர்ஜிக்குரிய மாத்திரை, சில மாத்திரை, அந்த மாஸ்ட் செல் டிஸ்இன்டிகிரேஷன், ஹிஸ்டமின்ங்கிற அந்த அலர்ஜிக்குரிய மருந்தை, அந்த என்சைமை ரிலீஸ் பண்ணாமல் இருக்கக்கூடிய மாத்திரைகள் இருக்குது ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு. அந்த மாத்திரை லைஃப் லாங்காக போட வேண்டியிருக்கும். டெய்லி ஒரு மாத்திரை போட்டுகிட்டே இருந்தால் ஃப்ரீக்வன்சி இருக்காது. அந்த வீசிங் அதிகமாக இருக்கவங்களுக்கு வந்து ஒரு வாரத்தில் 1 நாள் 2 நாளைக்கு ஊசி போட்டு மாத்திரையை போட்டுட்டு இருப்பாங்க. இது அப்படியே தள்ளி போய் சளி பிடிக்கும்போது மட்டும்தான் அந்த வீசிங் வரும். அந்த மாதிரி தள்ளி கொண்டு போகலாம். அதே மாதிரி இதுவும் ப்ரிவென்டார், நீங்கள் வந்து ரிலீவர், அந்த நேரம் போடக்கூடிய மாத்திரை இருக்குது. அதை அது ப்ரிவென்ட் பண்ணுறதுன்னா கொஞ்சம் நாளைக்கு தள்ளி கொண்டு போய் அப்படி இல்லாமல் ஆக்கிரும். அப்படி மருந்துகள்லாம் இருக்குது, அது ஏற்றுக்க வேண்டியதான். அது ஒரு கண்டிஷன், மெடிக்கல் கண்டிஷன். அதை வந்து ஏற்றுக்கிட்டு நம்ம கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டால் பிரச்சனை இல்லை. ப்ரிசிபிடேட்டிங் ஃபேக்டர்ஸ் மெயினாக தூக்கம் இல்லாமல் இருக்கிறது. இப்போ நிறைய செல்ஃபோன் வேறு வந்துட்டு எந்த நேரம் உட்காந்து விடிய காலம் 3 மணி வரைக்கும், 1 மணி 2 மணி வரைக்கும் செல்லு பார்க்குறாங்க. அது அந்த லைட்டே உங்களுக்கு அதை ப்ரொவோக் பண்ணும், அந்த ஹெட்டேக்கை வர சொல்லும். அதனால் டென்ஷன் இல்லாமல் நல்லா 7 மணி நேரம் 8 மணி நேரம் தூங்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அதான் சில உணவுகளும் இதை ப்ரிசிபிடேட் பண்ணும். ஏதாவது சில உணவுகள் சாப்பிடும்போது இது அதிகமாகுது அப்படின்னா, கஃபீன், கொக்கைன் அந்த மாதிரி உணவுகள்லாம், அந்த மாதிரி பதார்த்தங்களில் உள்ள இதெல்லாம் இது அதிகமாக்கும். அப்போ அதெல்லாம் தவிர்க்கணும். சாக்லேட்டு அதெல்லாம் தவிர்க்கணும். அதே டிஃபரென்ஷியல் பாயிண்ட் என்னென்னா, இங்கே தலைவலி இருக்கும்பாங்க, எனக்கு ஒரு தலை குத்தினி வருவாங்க, கேட்டால் சளி பிடிச்சிருக்கும், 1 வாரத்துக்கு முன்னால் சளி பிடிச்சிருக்கும். இந்த இடத்துல சைனஸ்குள்ளே உறைஞ்சிருக்கும் சளி, ஃப்ராண்டல் சைனசைட்டிஸ். காலையில் எழுந்தவுடனே தலைவலி வந்துடும், மத்தியானத்துக்கு மேலே வரைக்கும் அப்படியே கூட்டிக்கிட்டே போய் ஒரு மத்தியானம் 2 மணிக்கு மேலே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். அது டிப்பிக்கல்
சைனசைட்டிஸ், சளி உறைஞ்சிருக்கனால வர்றது. அது வந்து ஒரு தடவை குத்து கிடையாது, அதுவும் ஒரு சைடாக தான் வரும். அதனால் அதை வித்தியாசப்படுத்தி அதுக்கு ஆன்டிபயோட்டிக் போட்டால் தான் போகும். அதனால் அது சரி பண்ணிக்கலாம். அது வைத்தியர் கரெக்டாக அவங்க கேட்குற கேள்விக்கு நீங்கள் கரெக்டாக பதில் சொன்னால் எப்போ வருது எப்போ போகுது, எப்போ தான் வருதுன்னு திரும்பி சொல்ல முடியாது. திடீர்னு வரும்போது வாந்தி பண்ணிடுது அப்படின்னா டிப்பிக்கல் மைக்ரைன். அதனால் அது ஒரு டைப் ஆஃப் தலைவலி. அதுக்குரிய வைத்தியர்கிட்ட நீங்கள் கரெக்டாக காட்டினீங்கன்னா அவங்க பார்த்து அந்த தடுக்கிறதுக்கு என்ன மருந்து, அதை தள்ளி கொண்டு போகிறதுக்கு என்ன மருந்துன்னு பார்த்து தருவாங்க. நல்லபடியாக குணப்படுத்திக்கலாம். அந்த காலத்து மாதிரி பயங்கர மைக்ரைன் வர்றவங்க வந்து ஆஃபீஸுக்கு அடிக்கடி லீவ் போடுவாங்க. திடீர்னு தலைவலி வந்துடும், வாந்தி பண்ணிடும், சுருண்டு படுத்துக்குவாங்க, அப்படியே கிடப்பாங்க 1 நாள் 2 நாளைக்கு. அதுக்கப்புறம் ஏதாவது அனாசின் என்னதாவது கடையில் கிடைக்க தலைவலி மாத்திரையை வாங்கி போட்டு சரி பண்ணிட்டு போவாங்க. அதனால் அது தேவையில்லை. இப்போது கம்ப்ளீட்டாக குணப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குது. நிமோனியா என்பது சளி வந்து நுரையீரலில் உறைஞ்சி போகிற கண்டிஷனுக்கு பேர் தான் நிமோனியா. அது நிமோனியான்னு சொல்லலாம், அல்லது நிமோனிக் கன்சால்டேஷன்னா கல் மாதிரி ஆயிடுறது. நுரையீரலுங்கிறது என்ன, நம்ம காற்று எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது. இங்கே வெளியில் உள்ள சுவாச காற்று உள்ளே போய் ஆக்சிஜனை அங்கே கொடுத்துட்டு அங்கே உள்ள கரியமல வாயு கார்பன் டை ஆக்சைடை எடுத்துகிட்டு வெளியில் கொண்டு கூட தான் நம்ம மூச்சு விடுறது. அப்படி மூச்சு விட்டால் தான் ஆக்சிஜன் எல்லா இடமும் போனால் தான் எல்லா திசுக்கள் எல்லாமே உயிர் வாழ முடியும். மூச்சு விடாமல் ஒரு எத்தனை நிமிஷம் நம்ம இருக்க முடியும்? கூடி போனால் 1 நிமிஷத்துக்கு இருக்க முடியுமா? மேக்ஸிமம் 3 நிமிஷம்தான் பிரெயின் தாங்கும். 3 நிமிஷம்தான் மூளை தாங்கும். 3 நிமிஷம் ஒருத்தனை மூச்சு விடாமல் பிடிச்சிட்டு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் நீ மூச்சு விட்டுக்கன்னு விட்டால் கூட அவன் பிணமாக தான் கிடப்பான், பிணமாக இருப்பான். அவனுக்கு ஒன்றுமே உணரே இருக்காது, மூளை வேலை செய்யாது. அதான் பிரெயின் டெத்து. அதனால் ஒரு ஆக்சிடெண்ட்டில் கூட நீங்கள் அந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கிறது, மூச்சு விடாமல் கிடக்கிறவனுக்கு நீங்கள் ப்ரீத்திங் ஆர்டிஃபிஷியல் ரெஸ்பிரேஷன் கொடுக்குறீங்கள, ஒரு சிபிஆர் டெக்னிக்குன்னு கார்டியோ பல்மனரி ரிசசிட்டேஷன். கார்டியோன்னா ஹார்ட்டு, பல்மனரின்னா லங்ஸு, அதை ரிசசிட்டேட் பண்ணுறது, திரும்ப கொண்டு வர்றது. அந்த டெக்னிக்கு கூட நீங்கள் ஒரு 3 நிமிஷத்தில் பண்ணால் தான் அவனுக்கு பிரயோஜனம். நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் அங்கே இங்கேயும் பறக்க பார்த்துட்டு நின்று திரும்ப போய் அவனை போய் இடத்த போட்டு அமுக்கினாலும் அவன் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. அதனால் அப்போ அந்த மாதிரி ஒரு வைட்டல் ஆர்கன் தான் நுரையீரல். இதையும் எப்படி முக்கியமோ அதுக்கு அடுத்த ஆர்கன் வந்து லங்ஸ் தான். நீங்கள் குழந்தை பிறந்த உடனே அழணும், ஏன்? லங் எக்ஸ்பேண்ட் ஆகணும். அப்போ தான் ஆக்சிஜன் உள்ளே போகும், வெளியில் வரும், குழந்தை நல்லாயிருக்கும். குழந்தை பிறந்த உடனே அழலைன்னா சுற்றி இருக்கவெல்லாம் அழணும். கிருபானந்த வாரியார் சொல்லுவார், குழந்தை பிறந்த உடனே அழணும், இல்லைன்னா சுற்றி இருக்கவெல்லாம் அழுமா அப்படிம்பார். அது மாதிரி அப்போ நம்ம சாதாரண சளி பிடிக்குது, நம்ம மூக்களோடு நின்றுக்குது, ஜலதோஷம், தும்மல், மூக்கடைப்பு இதெல்லாம் இருக்குது. பிக்ஸ் ஆக்ஷன் 500 போடுங்க அப்படின்னு விளம்பரம் பார்க்கணும். அது இதில் மட்டும்தான் வேலை செய்யும். அது ஒரு பாடி பெயினை குறைக்கும், இந்த தும்மல் அதெல்லாம் இருந்தால் போயிடும். ஆனால் அந்த வைரஸ் என்ன பண்ணும், உள்ள வரைக்கும் போகும். மூச்சு குழாயெல்லாம் ஒன்று தானே, இங்கேருந்து போய் மூச்சு குழாயில் போய் அங்கே நுரையீரலில் அந்த காற்று பை எல்லாத்துலேயும் போய் பிராங்கஸு, பிராங்கியோல்ஸு, அது ஒன்று பிரிஞ்சு போனால் ஒன்றுக்கும் பேர் ஆல்வியோலைங்கிறது தான் கடைசியாக ஏர் பேக். அங்கே தான் எக்ஸ்சேஞ்சு நடக்குது, ஆக்சிஜன் எக்ஸ்சேஞ்சு நடக்குது. இந்த சளிக்கிருமி என்ன பண்ணும், உள்ளே போய் அது எல்லாம் புண்ணாக்கி, அப்போ அதில் உள்ள கழிவு பொருள்லாம் வரும்ல. ஒரு யுத்தம் நடக்குன்னா சண்டையில் 2 பக்கமும் இங்கே அடி வாங்கி கிடப்பானுங்கள, கழிஞ்சு போ, அந்த மாதிரி யுத்தம் தான் அங்கே நடக்கும். இந்த கிருமியை உள்ளே விடாமல் நம்மளுடைய ரத்தத்தில் உள்ள அணுக்கள்லாம் போராடும். அப்போ இதில் அந்த கிருமியும் செத்து போவோம், நம்ம அணுக்கள்லேயும் நிறைய செத்து போகும். இதுதான் சளி. சளி எங்கேருந்து வருது, இந்த கிருமியுடைய போராட்டத்தில் நம்ம ரத்தத்தில் உள்ள வெள்ளை அணுக்களும் அந்த கிருமியும் சேர்ந்து அந்த கழிவு பொருளாக வருது. அதனால தான் அதை நம்ம வந்து ஒரு சேஃபாக டிஸ்போஸ் பண்ணணும்னா அதில் கிருமி இருக்கும் சளியில். அப்போ இது என்ன பண்ணோம், உறைய வச்சிடும். நுரையீரலில் உறைய வைக்கிறனால ஆக்சிஜன் எக்ஸ்சேஞ்சு ரொம்ப குறைஞ்சிரும். இப்போ ஆக்சிஜன் ஒரு லங்ஸு 50%, இன்னொரு லங்ஸு 50%. இதில் ஒரு பாதிக்கு உறைஞ்சி போய் கல்லாக போச்சுன்னா அங்கே எக்ஸ்சேஞ்ச் இல்லை. அப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக 75% குறைஞ்சிரும். இன்னும் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அந்த சில மோசமான கிருமிகளுக்கு பாக்டீரியாவுக்கு அகப்படாது. சில பாக்டீரியா என்ன தான் மருந்து போட்டாலும் அங்கே போய் ரீச் பண்ணி அங்கே போய் அந்த சளியை கிளியர் பண்ண முடியாமல் போயிடும். அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் தான் இந்த மாதிரி நிமோனியாவில் வந்து டெத்து வரலாம். அது ஓல்ட் ஏஜ் பீப்புளில்
சின்ன குழந்தைகளில் நோய் எதிர்ப்பு தன்மை குறையாக இருக்கனால அது எங்கே வேணாலும் பரவும். சில குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பு தன்மை குறையாக உள்ள குழந்தைகளாக இருந்திருக்கும். அந்த குழந்தை அந்த நிமோனியாவில் மாட்டிக்கிட்டு என்ன தான் ஆக்சிஜன் வச்சாலும் அது கிளியர் ஆகி வரணும்ல லங்ஸு. எத்தனை நாளைக்கு நீங்கள் ஆக்சிஜன் வைப்பீங்க? வச்சாலும் அது பரவி வந்து அந்த உயிரை குடிக்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜ் வந்துடும். அதனால் இந்த நிமோகாக்கஸுக்கெல்லாம் நிமோகாக்கஸ் அப்படிங்கிற ஒரு கிருமி இருக்குது. அதுதான் யூஸ்வலாக பொதுவாக அந்த நிமோனியா உண்டு பண்ணுறது. நிமோகாக்கல் வேக்சின் இருக்குது. இப்போ ஒரு பைபாஸ் பண்ணவங்க, கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணவங்க, இல்லைனா கிட்னி டயாலிசிஸ் இருக்கவங்க, இவங்கெல்லாம் நோய் எதிர்ப்பு தன்மை குறையாக இருக்கும். அப்போ இவங்களுக்கெல்லாம் அந்த வேக்சின் ஒரு 1500 இருக்கும். போட்டுட்டோன்னா இல்லை நெக்ஸ்ட் இயர் என்ன ஒன்று போட்டோன்னா அவனுக்கு அந்த நிமோகாக்கஸ் வராது. நிமோகாக்கஸ் தான் நிமோனியா கொண்டு வரக்கூடிய இது. அதனால் அந்த மாதிரி வேக்சின் கூட இருக்குது. ஆனால் எல்லா கிருமிக்கும் வேக்சின் கிடையாது. ஒரு செஃபலோகாக்கஸ் நிமோனியா அல்லது ஒரு ஃபங்கல் நிமோனியா, ஃபங்கஸ் உள்ளே வந்துடலாம், பூஞ்சனை உள்ளே வந்துடலாம். அது நிமோனியாங்கிறது அந்த நுரையீரலை உரைய வச்சு கல்லாக்குறது, ஏர் எக்ஸ்சேஞ்ச் இல்லாமல் பண்ணிடும். இதுதான் நிமோனியா. அதுக்கு வந்து மருந்துகள் வந்து அங்கே போய் ரீச் ஆகாது. அப்போ ரொம்ப கஷ்டம். அதனால் நிமோனியா குழந்தைகளுக்கு சளியை வந்து சாதாரணமாக நம்ம எடுத்துக்கவும் முடியாது. ஆனால் எல்லா சும்மா தும்மல் அடிக்குது, மூக்கொழுகுது அப்படின்னா அதையும் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க முடியாது. அது செல்ஃப் லிமிட்டிங் தன்னால் போயிடும் வைரஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆனால் சில சமயங்களில் அது உள்ளே போய் நுரையீரலில் போய் உறைஞ்சிக்கிட்டுனா அது பேர் தான் நிமோனியா. அது வந்து உயிருக்கு ஆபத்தாக கூட முடியலாம். நம்ம அந்த பேப்பரில் பார்த்தோம், ஒரு சின்ன குழந்தை வந்து நிமோனியாவுக்கு உயிரிழந்ததுன்னு. அது ஒரு வருத்தமான ஒரு செய்தி. அது என்ன தான் நம்ம முயற்சி பண்ணாலும் சில மெடிக்கல் கண்டிஷன்ஸில் நம்ம வந்து காப்பாற்ற முடியாது. அது நம்ம மீறி போயிடும். ஏன் அந்த என்ன தான் பெரிய காஸ்ட்லி மருந்து இருந்தாலும் அங்கே போய் சேரணும்ல. நம்ம கையில் பெரிய ஆயுதம் இருக்கலாம். ஒருத்தன் வாரான், சண்டைக்கு வாரான், நம்ம கையில் அருவா இருக்குது. அருவா அங்கே போனால் தானே வெட்ட முடியும். அதுக்குள்ளே நம்மளை ஒருத்தன் அங்கேருந்து கம்பத்துக்கு அடிச்சுட்டாலும் என்ன பண்ண முடியும்? இதே தான். அது பாதுகாப்பாக உள்ளே உட்காந்து நிறைய வேலைகளை பார்த்துட்டு போயிடும். பாக்டீரியாக்கள் ஏன்னா இன்ஃபெக்ஷஸ் டிசீஸுங்கிறது அது மோசமான ஒரு கண்டிஷன். சில அந்த நோய் எதிர்ப்பு தன்மையெல்லாம் குறைவாக இருக்கும்போது அது ஒரு ஃபேட்டல், ஒரு உயிருக்கு ஆபத்தான நிலைமை கூட விடும்.